வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிபி அனைத்து பார்க்குற மூவி வந்து ஃபர்காட்டன் 2007 ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூக்கு போதுமே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஹெல்ப்ஸ் பண்ணி லாட்கேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட கதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி படம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ், சூப்பரான ஒரு படம். நான் கண்டிப்பாக சொல்லுவேன், கண்டிப்பாக மஸ்ட் வாட்சபிள் லிஸ்ட்டில் வந்துடும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதையை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து ஜின்சூக் அண்ட் அவர் வந்து தன்னோட ஃபேமிலி, அப்பா, அம்மா, ஒரு பெரிய அண்ணன், ஓகேங்களா, இவங்களோட ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிற அந்த சமயத்தில் எல்லாமே சூப்பராக நல்லா போயிட்டுருக்கு. அவரோட அண்ணன் வந்து ஒரு ஸ்மார்ட்டான பர்சன், செம்ம ஆக்டிவ். ஆனால் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தன்னோட கால் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவர்களை வந்து அந்த காலை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் தடுக்கி அந்த மாதிரி நடப்பார். ஓகேங்களா? இப்படி இருக்கிற அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார்டிங் நல்லா போயிட்டு இருக்கு. அப்போன்னு பார்த்து தன்னோட அண்ணனை கடத்திடுறாங்க. கடத்தினதுக்கப்புறம் 19 நாள் கழிச்சு தான் அண்ணன் வரான். அதில் தம்பி வந்து ஒரு மாதிரி பைத்தியமே ஆயிடுறான். ஸோ வந்ததுக்கப்புறம் அண்ணனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் எதுவும் சரியில்லை. அண்ணனாவே இல்லை, தன்னோட அண்ணன் மாதிரியே இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஹீரோக்கு வந்து தோணுது. ஓகேங்களா? தோன்ற அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் வெளியே எங்கேயோ போகிறான். ஃபாலோ பண்ணி பார்த்தா அண்ணனோட கால் சரியாக இருக்குது, அண்ணன் சரியாக நடக்கிறான், அண்ணன் சிகரெட் அடிக்கிறான், யாரையாரும் போய் மீட் பண்ணுறான். அண்ட் அதுக்கப்புறம் அண்ணன் காணாமல் போன சமயத்தில் போலீஸாக 2 பேர் வந்து விசாரணை பண்ணுவாங்க. அந்த 2 பேருமே வந்து அண்ணா கூட பேசிகிட்டு இருக்கணும். என்னடா இது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம் எழும்பும்போது அவர் வந்து அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டார் சொல்லி தெரிஞ்சோன்னா அந்த 2 ஆளுங்க வந்து நம்ம ஹீரோவை தோத்துட்டு வந்த சமயத்தில் திரும்பி வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தன்னோட அம்மாவும் வந்து வேற யாரோ மாதிரி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஃபோனில் சொல்லிட்டு இருக்காங்க, அவனுக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சிருச்சு, சீக்கிரம் ஏதாவது முடிவெடுங்க அப்படின்னு. உடனே வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து ஷாக்கு. என்னடா நம்ம ஃபேமிலி வந்து நம்ம ஃபேமிலியே கிடையாது, ஏன் இப்படி நடக்குதுன்னு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து உன்னோட டீட்டெயில் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டோன்னே, என் பேர் வந்து இது, நான் வந்து இந்த வருஷத்தில் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 1977 பிறந்தேன் அப்படின்னு சொல்லாரு. இப்போ வந்து 1997 வருஷம், எனக்கு 20 வயசு அப்படின்னு சொன்னேன். போலீஸ் ஸ்டேஷன்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க. ஏன்டா சிரிக்க அப்படின்னு கேட்டா, தம்பி இது 1997 கிடையாது, இது வந்து 2017, உனக்கு 40 வயசு, 20 வயசு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஹீரோ கண்ணாடியை பார்த்த உடனே அவரோட மூஞ்சிலாம் மாறி அவர் வந்து 40 வயசாக தெரியாரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரே குழப்பம், என்ன எப்படி என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தன்னோட அண்ணனா வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணதுக்கப்புறம், நீ உன்னோட 20வது வயசுல வந்து என் ஃபேமிலியை கொண்டிருக்க, அந்த ஃபேமிலியில தப்பிச்ச மிச்சம் தான் நான், எனக்கு ஒன்று பழி வாங்கணும். ஆனால் நீ உன்னை பிடிச்சி அடித்து பார்த்தாச்சு, மிதித்து பார்த்தாச்சு, உனக்கு அந்த பண்ண தப்பு ஞாபகம் இல்லை, உனக்கு ஞாபகமே வரமாட்டேங்குது. அதனால உன்னை திரும்பி அந்த 20 வயசுக்கு ஹாலுசினேஷன் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு உனக்கு ஒரு ஃபேக் ஃபேமிலி கிரியேட் பண்ணி இந்த இன்சிடென்ட்டை உனக்குள்ளேருந்து வர வச்சு உனக்கு ஒத்துக்க வச்சு அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் எடுத்தால் தான் என்னோட ரிவெஞ்ச் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த வில்லன் சொல்கிறான். வில்லன் அந்த ஃபேமிலியிலேருந்து சர்வே ஆனால் அந்த பையன், சின்ன பையன். ஓகேங்களா? நம்ம ஹீரோ வந்து நான் கொல்லவே மாட்டேன், நான் யாரையுமே கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கொலையை அவர் பண்ணாரா இல்லையா, அவருக்கு அது ஞாபகம் வந்துச்சா இல்லையா, அந்த மிச்சமாக இருக்கிற அந்த பையன் வந்து நம்ம ஹீரோவை ரிவெஞ்ச் வாங்கினானா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதையே. ஒரு சூப்பரான படம், சூப்பராக இருக்கும். என்னதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் அங்கங்கே ஸ்லோவாக போனாலும் அதுக்கப்புறம் வர எல்லாமே வந்து சூப்பராக எடுத்திருப்பாங்க. எனக்கு வந்து இந்த கொரியன் ஃபிலிம்ஸ் மேலே வர மரியாதை அதிகமாகிட்டே போகுது. இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது தான் ஓல்டு பாய் பார்த்தேன், மாஸ்டர் பீஸாக இருந்தது. மெமரிஸ் ஆஃப் மர்டர் பார்த்தேன், மாஸ்டர் பீஸாக இருந்துச்சு. ஐ சா தி டெவில் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. அதே மாதிரி வந்து இப்போ இந்த படம் ஃபர்காட்டன், நான் செலக்டிவாக பார்க்குற படங்கள் சூப்பராக இருக்குது. அதில் ஃபர்காட்டனும் வந்து கண்டிப்பாக உள்ளே வந்துடும். அதனாலேயே இந்த படத்துக்கு நான் 4 டோனர்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மிஸ்டர் நோபடி 2 பேரும் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.